இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர்லேருந்து எப்படி கீ எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து பால் ஏடு வீட்டில் சேர்த்து வச்சுருந்தேன். அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் கடையில் வாங்கலை பட்டராக இருந்தாலும் சரி தான், அதையும் இதே மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக வாசனையான மணல் நெய் கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு நம்மளுடைய பட்டர் அதில் சேர்த்துடலாம். ஹையில் வைங்க. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஒரு கரண்டி வச்சுலாம் கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வைக்கும்போது இந்த மாதிரி எல்லோவாக வரும். அந்த நெய் நல்லா பிரிஞ்சு வரும். நான் கீரை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். அதை கடைசியாக நம்ம சேர்க்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துன்னு பாருங்கள். நல்லா நெய் தனியாக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ நம்ம அந்த கீரையை அதில் சேர்த்துட்டாக்கா ரொம்ப வாசமான நமக்கு நெய் கிடச்சிடும். லாஸ்ட்டாக அந்த கீரையை நல்லா கிறிஸ்பியான வரைக்கும் எடுத்துகிட்டு 2 கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யை நம்ம நல்லா ஆறின பிறகு வடிகட்டிக்கோங்க. நம்ம வீட்லேயே நல்லா வாசனையான மணல் நெய் வேணும் அப்படின்னாக்கா, பியூரான நெய் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நான் ஒரு உப்பு சேர்த்துட்டு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா கெட்டியான பிறகு இதை மாதிரி இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.